திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இடையேயான பிரச்சனைக்கு மத்தியஸ்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். அதாவது தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு போட்டியாக ஒரு சங்கத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அமைத்திருக்கிற காரணத்தினால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய படங்கள்ல பெப்சி அமைப்புல உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சங்கங்கள் யாரும் அந்த படப்பிடிப்புகள்ல பங்கேற்க கூடாது என்று பெப்சி அமைப்பு சார்பில் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த பெப்சியில உறுப்பினராக இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இதனால படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி குமரேஷ் பாபு விசாரித்தாரு. கடந்த ஜூன் 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த சங்கங்களுக்கு இடையிலான பிரச்சனை குறித்து பேசி தீர்ப்பதற்கு மத்தியஸ்தராக யாரை நியமிக்கலாம் என இருதரப்பும் கலந்து பேசி முடிவை தெரிவிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரச்சனையில மத்தியஸ்தராக ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தராஜை நியமிக்கலாம் என்று இருதரப்பிலும் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் பெப்சி இடையிலான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீதிபதி எம் கோவிந்தராஜை மத்தியஸ்தராக நியமித்து நீதிபதி குமரேஷ் பாபு உத்தரவிட்டார். அப்போது இந்த திரைப்படங்கள் தயாரிப்புக்கு இடையூறு இல்லாமல் ஒத்துழைப்பு வழங்கும்படி பெப்சி அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்புல முன்வைக்கப்பட்டது. அதற்கு பெப்சி தரப்புல எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே இந்த விவகாரத்துல மத்தியஸ்தர் நியமிக்கப்பட்டிருக்க காரணத்தினால இது சம்பந்தமா எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதி குமரேஷ் பாபு திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.